பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் இருந்தோம். அப்போ வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் வீட்டில் இல்லை. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், வீட்டில் என் பொண்ணு இருந்தால் அவகிட்ட STC 30 எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னதும் நாங்கள் போயிட்டு உடனே என் பொண்ணு எனக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி டேடிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், STC 30 ஃபஸ்ட்டு நம்ம வாயில் கொட்டுமா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அது நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போனதும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், STC ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேவைப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணணும், பிரெயினில் வந்து பிளட்டு இதாகிடுச்சு, லாக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அப்போது தேவைப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் வந்து டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 10 நாள் 15 நாள் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்டுறோம் சார், நாங்கள் வந்து எமர்ஜென்சிக்காக தான் வந்தோம், நாங்கள் எந்த ஒரு இதுவும் ஐடியா இல்லாமல் வந்துட்டோம் சார், நாங்கள் வெளியிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பஷி சார் தான், டாக்டர் பஷி சார் இருக்கார், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கிட்ட நான் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்தாங்க. ரிப்போர்ட் அந்த ஸ்கேன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண அந்த ரிப்போர்ட்டை அனுப்பிவிட்டேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், அதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க மேடம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன், STC 30ன்றது வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேருடைய லைஃப்பை வந்து திருப்பி கொடுத்துருக்கு. அது வந்து என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது நான் கூட்டிகிட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட பஷி சார்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் சொன்னார், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நான் ஒன்றும் இல்லை சார், டிப்ஸு மட்டும்தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னார், நம்ம ஏற்கனவே நான் STC ஒன்று கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு கை கால் கூட அசைக்க முடியாமல் ஒரு கை ஒரு கால் லெஃப்ட் ஹேண்டில் வந்து அசைவில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஹாஸ்பிட்டலில் டிப்ஸ் எல்லாம் ஏற்றினாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க, ஒன்றும் சரி வரல. நான் உடனே ஒரு 4 மணி இருக்கும், அப்போ கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்துட்டு சார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனது, என்ன மேடம் கொடுத்தீங்கன்னாரு. மெடிசன் கொடுத்தாங்க சார், ஆனால் வந்து எதுவுமே சரியாகலை, கால் கை அசைவே இல்லை. ஆனால் வந்து அவங்க தேவைப்பட்ட ஆப்ரேஷன்றாங்க. பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணால் யாருமே அந்த மாதிரி குழைச்சவங்க கிடையாது. அதனால் எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னார், சரி மேடம் STC கொடுத்தீங்களா அப்படின்னாரு. நான் STC கொடுத்துட்டு தான் சார் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. மறுபடியும் STC சாயந்தரம் ஈவினிங்கில் ஒரு STC கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். STC சாப்பிட்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக நம்புவீங்க. ஏன்னா அவருக்கு கால் அசைவு வந்து காலை வந்து டேபிளில் தூக்கி வைக்க முடிஞ்சுது. ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கால் அசைவே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து STC மறுபடியும் ஈவினிங் ஒன்று கொடுத்தப்போ கால் வந்து அசைவு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரால் நடக்கவே முடியல, 2 பேர் பிடிச்சி தான் தூக்கிட்டு போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அதில் என்ன பண்ணேன், STCயும் SNCன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது. அந்த SNC கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் 15 நாளுக்குள்ளேயே கை கால் அவரே தூக்கி அசைவு கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வீடியோலாம் என்கிட்ட நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து STCயை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணெதுக்க பார்க்குறோம். நிறைய பேருக்கு நானும் வந்து இதை வந்து பிஸ்னஸாக எடுத்தோம், நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய ரிசல்ட் வந்தனால அந்த தைரியம் எனக்கு கிடச்சிது. இல்லைன்னா எல்லாருமே பயப்படுவாங்க, ஒரு ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆகிடுச்சி, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்து தைரியமாக பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய ரிசல்ட்டு நானும் கொடுத்து இதை பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு. ஆனால் வந்து அவருடைய அப்பா அம்மா எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் வந்து என்ன இதெல்லாம் கொடுக்குற, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இந்த மருந்து அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னாங்க. நான் எதையுமே பொருட்படுத்தாமல் STC SNC மேலே நம்பிக்கை வச்சு ஒரு டேப்லெட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டாக நான் கொடுத்துட்டு வந்தேன். ஈவினிங்கில் வந்து SNC கொடுப்பேன், மார்னிங்கில் வந்து STC கொடுப்பேன். 2 வேளையும் கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி நல்லா நடக்கிறாங்க. இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க.
நான் தான் மழையாக இருக்குது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். உண்மையாலுமே ரொம்ப இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஜெகதீஷ் சார், பிரேம் சார், அப்புறம் பஷீர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாகுல் சாரெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. அன்றைக்கி அந்த டைமில் வந்து எங்களுக்கு அடிக்கடிக்க வந்து எஸ்டிசியை பற்றி நீங்கள் கொடுங்க மேடம், உங்களுக்கு சரியாயிடும், நம்ம எவ்வளோ பேருக்கு ரிசல்ட் எடுத்திருக்கோம், நீங்கள் தைரியமாக இருங்க நாங்கள். ஆனால் எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க, எங்கள் டீம்லேயும் கேட்டாங்க, நீங்கள் எப்படிக்கா இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க மேடம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உண்மையாக நான் இதை பண்ணனால எனக்கு தெரிஞ்சுது சூப்பராக இருக்குது, சூப்பர் லைஃபே சூப்பர். எஸ்டிசி கட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள்.